எழுதத்தை வந்து கோவப்படக்கூடாது. இல்லைங்க அப்படி ஒரு கூட்டணி இல்லைன்னு கடந்து போயிடணும். இல்ல அவருக்கு அதிமுகவோட கூட்டணின்னு சொல்றதே ஒரு பெரிய விமர்சனம். தன் பலம் தனக்கு பெருசுன்னு, உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு பெருசா இருக்கும், என் பலம் என்னன்னு எனக்கு பெருசா இருக்கும். கூட்டணி 150 சீட்லாம் சொன்னாங்களே சார், சீட்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. 154 சீட்டு அதிமுகவுக்கு, 80 சீட்டு வந்து தாவேக்காவுக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியும் ஒண்ணு கொடுக்கணும். ஆனா இது என்னமோ அதிமுக கூட கூட்டணி செய்யறது அவ்வளவு அநாகரிகமான ஒரு செயல் மாதிரி ஆனதே இவ்வளவு கோபப்படுறாரு. ஒரு பெரும் கட்சியுடன் கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு 50 சீட்டு தராங்கன்னா அதுல வந்து விஜய் வந்து ஒரு 30 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டாருன்னா அடுத்து 2031 ஒரு பலமான ஒரு கட்சியா வந்து தேர்தலை சந்திக்கலாம்ன்ற ஒரு விஷயம் தான். அதை தான் எழுதிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னா கோபமா தான் தெரியுது, வந்து கோவப்படக்கூடாது. தர்மபுரியில தான் வந்து விஜய் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல சொல்றாரு. அதே சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு, பழையன வளர்ச்சி, இந்த வளர்ச்சி, இந்த செல்வாக்கு, இதை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு சரியான நபர்கள், சரியான ஆலோசனை, சரியான முன்னெடுப்பு, சரியான பாதை, இதை விஜய் கரெக்டா பிடிச்சின்னு போகணும். அந்த ரோட் ஷோ ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு சவாலான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு மாநாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் 1.5 வருஷம் தேர்தல் இருக்கு. அது மாநாடாக இருக்குமா, ஒரு பெரும் பொதுக்கூட்டமாக இருக்குமா, இல்லது ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி தான் ஆகணும். அப்புறமா வந்து அரசியல் இஷ்யூ இப்போ நடக்குது இல்லைங்களா, அதுக்கு இப்போ அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அதை வந்து பொதுவெளியில் விஜய் பேசணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமான நாளிதழ்களில் கூட வந்துட்டு கூட்டணிக்கு தயாராகிட்டாங்கன்னு இருந்துச்சு. இரவு நேர சந்திப்பு நடக்குது. அடிக்கடி வந்து விஜய் வந்து மீட் பண்றாரு. எடப்பாடி ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நிறைய செய்திகளை பார்த்தோம். ஆனா நீ பொத்தாம்படியா இவ்வளவு அவசரமா தவறான செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தாவேக்கா மேல இப்படிலாம் ஒரு செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆனந்த் ரொம்ப கோவப்பட்டுலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி நினைச்ச மாதிரியே நடந்துரும்னு நினைச்சோம், பட் நடக்காது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த அறிக்கையை நான் முழுசாக படித்து பார்த்தோன்னே அவர் ரொம்ப கோபமாகவே அதை அறிக்கையில் பேசியிருக்கு தான் எனக்கு தோணுது. அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தாவேக்கா இப்போ தான் வந்திருக்கிறீங்க. வந்த உடனே, அதாவது வந்து அக்டோபர் 27ஆம் தேதிக்கு மாநாட்டிற்கு முன் இருந்த விஜய் வேற, மாநாட்டிற்கு பிறகு இருக்கிற விஜய் வேற. நீங்கள் நடிகர் விஜயா அப்போ பார்த்தீங்க, இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயாக. அதன் பிறகு தமிழக அரசியலே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. உண்மைதான் அது. இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு, ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் ஆதரிச்சு பேசினவர் மாநாட்டுக்கு பிறகு சீமான் எதிராக பேசினாரு. இன்னும் எதிராக பேசி இப்போ கூட கொஞ்சம் இதுவாகிட்டாரு. இப்போ சீமானுடைய நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர்லாம் வந்து தாவேக்காவில் வந்துட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகிப்போச்சுன்னா, தாவேக்கா இப்போதான் ஒரு முதல் காலடி எடுத்து வச்சிருக்குது. இது எடுத்து வச்சு ஒரு மாநாட்டை நடத்தி விஜயெல்லாம் இதை தாக்கு பிடிப்பாரா இல்லை காணாமல் போயிடுன்னு நினைச்சவங்களுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு சுழல் காத்து ஒன்று வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சுழல் காத்து சுழற்று அடிச்சதனுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், பொது தளங்கள் எல்லாம் பேசதான் செய்வாங்க. இது உங்களுடைய வளர்ச்சி. இதை வந்து இது மேலே நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது. ஓகே, எழுதத்தை வந்து கோவப்படக்கூடாது. இல்லைங்க அப்படி ஒரு கூட்டணி இல்லைன்னு கடந்து போயிடணும். இல்ல அவருக்கு அதிமுகவோட கூட்டணின்னு சொல்றதே ஒரு பெரிய விமர்சனம். அப்படிதாங்க வரும். வந்து என்ன, இது ஆரம்பத்துல இருந்து பேசுற ஒரு விஷயம் தான். நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து தன் பலம் தனக்கு பெருசுன்னு, உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு பெருசா இருக்கும், என் பலம் என்னன்னு எனக்கு பெருசா இருக்கும் வந்து. ஆனால் நாம பொதுவா வந்து நம்மளை வந்து வேறொருத்தர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, வேறொருத்தர் விமர்சிக்கும் பொழுது தான் நமக்கு என்னன்னு தெரியும். அப்படி பொதுவாக சில அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள், இவர்கள்லாம் என்னன்னா, விஜய்க்கு ஒரு மாசு இருக்குப்பா, மாற்று கருத்தே இல்லை. விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு. பெண்களுடைய ஓட்டு கணிசமாக கிடைக்கும், இளைஞர்கள் ஓட்டு பெருமளவில் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் 85% 30 வயதுக்கு கீழானவர்கள். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தனிச்சு, நீங்கள் ரைட்டு நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், நாங்கள் முதல்வர் ஆயிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் விஜய் அந்த மேடையில் அப்படி சொல்லலை. நம்முடைய கொள்கைக்கு ஒத்து வரவங்களை நம்ம கூட்டணியில் சேர்த்துப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். அதிமுக பத்தியும் அவர் பெருசா பேசல. அவரை கூட்டணி விஷயத்தை அவர் பேசிட்டாருங்க, மேடையில் பேசுந்தார். விஜய் பேசுந்தாதான் வரட்டும், எங்களுக்குள்ள நாங்க போக மாட்டோம், எங்க வரட்டும். ஒரு அதுல ஒரு சின்ன மாற்றமா இருக்கலாம் வந்து. ஆனாலும் பொதுவாக எல்லாரும் வந்து அனுபவசாலிகள், அரசியல் அனுபவசாலிகள் சொன்ன கருத்து என்னன்னா, 2026 விஜய் தனித்து போட்டியிடுவதை விட
திமுகன்ற ஒரு பலமான கட்சியை தாண்டி ஒரு நிறுவனம் 75 ஆண்டுகளாக இருக்கிறது. அது ஒரு 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 அசைக்க முடியாத, நீங்க என்னதான் அலிகேஷன் சொன்னாலும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருக்குது. இப்போ அதிமுகவுல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அது எலெக்ஷன் நேரத்தில் சரி செய்யப்படும். இப்படி ஒரு பெரும் கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இப்போ 80 சீட்டுன்றாங்க போட்டிருந்தாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்ல ரைட்டு. இப்போ கூட்டணி 150 சீட்லாம் சொன்னாங்களே சார், சீட்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. 154 சீட்டு அதிமுகவுக்கு, 80 சீட்டு வந்து தாவேக்காவிற்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியும் ஒன்று கொடுக்கணும். அதாவது விஜய் துணை முதல்வர், எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு. அப்படியே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மாதிரி. ரைட், ஓகே. என்ன வந்து என்ன வேணாலும் சினிமா மாதிரி தான், அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு வியூகம் தான். நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அதை பத்தி பேசதான் செய்வாங்க. ஆனா இது என்னமோ அதிமுக கூட கூட்டணி செய்யறது அவ்வளவு அநாகரிகமான ஒரு செயல் மாதிரி ஆனந்தே இவ்வளவு கோபப்படுறாரு. ஒரு கூட்டணின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். இன்னைக்கு அதிமுகன்னு பேசும்போது நாளைக்கு வேற ஒரு கட்சி அவ்வளவுதான் சார். இங்க தொடர்ச்சியா வந்து மாநாட்டுக்கு முன்னெல்லாம் வந்து மாநாட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியோட சி டீம், அவர் டிஎம்கேவோட பி டீம் இது நடிக்கிறாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அது மாநாட்டுக்கு முன்ன. மாநாட்டில் உங்களுடைய எதிரி யார், நீங்கள் யாரை அரசியல் ரீதியாக எதிர்க்க போகிறீர்கள் அப்படின்னு தவிர்த்து தெளிவாக சொன்ன பிறகு அந்த பி டீம் சி டீம்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த பி டீம் சி டீமுக்கு கூட அப்போ கோவப்பட்டாங்க, வந்து புஷியானது கோவப்பட்டாங்க. இப்போ கூட்டணின்னு வரும்பொழுது இதோ வரதான் அது மாதிரியான இதுதான் பேசதான் செய்வாங்க. ஆனால் இதில் வந்து முழுசாக ஒரு நம்பிக்கை கிடையாது. இப்போ வந்து 154 சீட்டு நாங்கள் வச்சுக்கிறோம், உங்களுக்கு 80 சீட்டு கொடுக்குறோம்னு சொல்ல அதுக்கான இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு 18 மாதம் இருக்கு சார். தேர்தல் உடனே வரல. அந்த கூட்டணி எப்போனா அந்த நெருக்கத்தில் வரும்பொழுது தெரியும். அந்த கூட்டணியிலேயே நிறைய மாறுதல் ஏற்படும். உங்களுக்கு நெருங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள்லாம் ஏற்படும். நீங்கள் சார் எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய மாறுதல் ஏற்பட்டுருக்கு. ஓகே, அதனால வந்து இது ஒரு வியூகமாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லிட்டு வருதுன்னா, விஜயோடைய பலம் என்னன்னா, ஒரு பெரும் கட்சியுடன் கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு 50 சீட்டு தராங்கன்னா அதில் வந்து விஜய் வந்து ஒரு 30 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டாருன்னா அடுத்து 2031 ஒரு பலமான ஒரு கட்சியா வந்து தேர்தலை சந்திக்கலாம்ன்ற ஒரு விஷயம் தான். அதை தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்க வந்து அதிமுக கூட கூட்டணியே இல்ல, எங்களை பத்திலாம் அப்படி எழுதாதீங்க, தமிழக மக்களிடம் போய் கொண்டு போய் அதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு விஜயகாந்த் பண்ணாத விமர்சனங்களா, எழுதாததா, இத்தனை கோடி பேரை வாங்கிட்டாங்க, கட்சி அடமானம் வச்சுட்டாரு, இதெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். இதுக்கெல்லாம் போய் நீங்க இப்ப இருக்கிற நீங்க மீடியா, இன்னைக்கும் மீடியாவோட வளர்ச்சி வேற சார். மீடியாவோட வளர்ச்சி வேற. அந்த மீடியாவோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நெளிவு சொல்லியோட போய் ஆகணும். எல்லாத்தையும் கோவப்பட்டுட்டே தான் இருக்கணும். நீங்க எழுதுங்க, நாங்க யாரு கூட கூட்டணி இல்லைங்க, இப்படி பேசுறது எப்படி இருக்குது, ஆச்சா போச்சா என்ன ஆச்சுன்னு பேசுறது எப்படி இருக்குது, வந்து அது என்னன்னு தெரியல. வந்து அவருக்கு இன்னும் அதுக்கான தகவல் வரலன்னு நினைக்கிறேன். இல்லது வந்து இந்த கோவத்துல ஒரு சமயம் விஜய் என்னங்க இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு சொன்னது. அங்கதான் சார் ஒரு கேள்வி வருது. இப்ப மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, மாநாடுக்கு அப்புறம் இவ்வளவு தெளிவா பேசிய விஜய் ஒரு பிரஸ் மீட் வச்சா என்ன? ஏன்னா ஒரு இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்கன்னும் போது இந்த கொள்கையில இவ்வளவு கோளாறுன்னு சொல்றாங்க, கோட்பாடுகள் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க, எத்தனையோ விமர்சனங்கள் வருது. ஒரு பிரஸ் மீட் வச்சா மக்கள் கேட்க போறாங்க, நம்ம செய்தியாளர்கள் ஃபுல்லா நிறைய விஷயங்கள் கேட்க போறாங்க, சொல்ல போறீங்க, நிறைய விஷயங்கள் தெளிவு கிடைச்சிரும். இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தாவேக பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தெளிவான ஒரு அரசியல் சிந்தனை ஆயிடும். இன்னைக்கெல்லாம் சீமானை வந்து ஆப்போசிட்டா சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூட 3 வீடியோ அவர் பாக்குறேன், பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடியவர் அவர் தாங்க. கண்டென்ட்டாக அள்ளி தள்ளிட்டு அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் அவருடைய ப்ரெஸ் மீட்டை நான் பார்த்துருக்கேன், காணொலியில் பார்த்துருக்கும்பொழுது பல பேர் பார்க்கும்போது எப்பப்பா நீங்கள் கேள்வியை முடிக்க போறீங்கன்னு இருக்கும். அது சீமான் வந்து இன்னும் ஏதாவது இருக்கா தம்பி கேளுங்க, எக்ஸ்ட்ரா கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க சார். தனுஷ்க்கு நயன்தாராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதையும் கேட்டாங்களா? சொன்னார். அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. எந்த கேள்வி, அதை கமலஹாசன் மாதிரி அவர் வந்து இன்னொரு அதாவது சினிமாவில் எப்படி கமலஹாசனோ அரசியல்ல வந்து சீமான் அவரு சொல்லுவாங்க கண்டென்ட் இல்ல இதை கேட்கிறேன் அப்படின்னு. ஆனா பதிலும் சொல்றாரு அவரு. அது மாதிரி அதுக்காக ரொம்ப ஓவரா மீடியா வந்து சந்திச்சிருக்க கூடாது, மீடியாவை சந்திக்காமலும் இருக்கக்கூடாது. நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நண்பர் அவர்கிட்ட கேட்டேன், வந்து அரசியல் பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஏன் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்னு கேட்கிறாரு. என்ன காரணம்? அவருடைய ஸ்டாண்டர்ட் கரெக்ட் தான்றாரு இவர். என்ன காரணம்னா, நீங்க வந்து விஜய் ஏதாவது எக்ஸ் வலைதளத்துல போட்டாலோ அல்லது விஜய் ஏதாவது சம்பந்தமான அறிக்கை கொடுத்தாலோ அது எல்லா மீடியாக்களும் எடுத்து பூம் ஆக்குறீங்கல்ல.
அது பெருசாக்குறீங்கல்ல, அப்ப நான் என்ன பிரஸ் மீட் கொடுக்கறது என் விருப்பம் தானே. சார் மழை வருதுன்னு சொன்னா மழை வருதுன்னு போட்டுடலாம் சார், பிரச்சனை கிடையாது. மழையிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறது கிடையாது. பட் இவர் வந்து அரசியலுக்கு வராரு, எங்களை ஆள போறாரு அப்படிங்கும் சில கேள்விகள் கேட்க தானே வேணும். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேள்வியில் என்ன கேட்கட்டும் அப்படின்னு கேள்வி கேட்கறத வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும், நீங்க எப்படி கட்டாயப்படுத்தலாம் அப்படின்றாரு. வந்து நீங்க எப்படி கட்டாயம், சரி பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின் பொழுது அவருடைய செய்தியை உங்களால புறக்கணிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல அவர் பொதுவான எப்படி லாக் பண்றாங்க. நீங்க விஜயோடைய செய்தியை, தாவேக்காவுடைய செய்தியை நீங்க புறக்கணிக்க முடியுமா? எந்த ஊடகமாவது அதை பேச முடியுமா? எந்த யூடியூப் சேனலாவது அதை வந்து ஓரங்கட்ட முடியுமா? அவருக்கு எப்போ நேரமோ, அவருக்கு எப்போ அந்த காலமோ, ஒரு சமயம் வந்து ரோட் ஷோ நடத்த போறேன்றாரு, அந்த ரோட் ஷோ சமயத்தில் வராரா, இல்லை இது எலெக்ஷனுடைய நெருக்கத்தில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன்றாரா, அது அவருடைய விருப்பம் தாங்க. நீங்க திரும்ப திரும்ப வந்து என்னையும் சேர்த்து தான் சொன்னாரு, பத்திரிகையாளர் சந்திக்கல சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நம்மள கேள்வி கேட்கிறாரு. ஓகே, ஒருத்தர் நியாயமா தான் தோணுது எனக்கு வந்து. ஆமா, லைட்டா நியாயமா தோணுதுன்றீங்களா? ஆமா. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தர்மபுரியில தான் வந்து விஜய் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல சொல்றாரு. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி, விழுப்புரம் எல்லாமே வந்து ஒரு சமூகம் சார்ந்தே இருக்குது. ஸோ நம்ம இப்போ கூட சொல்லுவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தப்பா பேசாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பாமக கூட வெறும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, நீங்க சொல்றது நான் கூட முதல்ல என்ன பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி, விசாலை, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, வேலூர் வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மையானவர்கள் வந்து வன்னியர்கள். ஓகே, நீங்க இப்போ தருமபுரியில பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பாமக எம்எல்ஏவும் இருந்திருக்காங்க. கடந்த தேர்தலில் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா நின்னாங்க. இப்படி இருக்கும்போது அங்கேயும் அது ஒரு வன்னியர் பெல்ட் தான். இப்போ நீங்க இந்த டவுட் தான் எடுது, ஏன்னா அவருடைய மாவட்ட தலைவர் தான் அதை சொல்லியிருக்காரு, அங்கதான் வேட்பாளராக நிற்க போறாருன்னு சொல்லி அது பெரிய செய்தியாகி பிரேக்கிங் நியூஸ்லாம் ஆச்சு. இன்னைக்கு குஷி ஆனந்தத்துக்கு ஒரு அறிக்கைலாம் விட்டாரு. அதே சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணி போட்டாரு, பழையன கழிதலும் புதிய புகுதலும் அப்படின்னு. அவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வரப்போகிறார். இப்போ வந்து தொடர்ச்சியா விஜய் கட்சிக்கு இன்னொருத்தர் பெரும் ஆதரவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அவரும் பிஜேபி கூட்டணியில் இருக்காரு. அவருக்கு ஏறக்குறைய வந்துட்டார் விஜய் கட்சிக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறார்களா? ஏன்னா புதுச்சேரினா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லைங்களா அங்கே. இப்போ பாமக இவர் ஒரு ஏடிஎம்கே கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குஷியானந்த் சொல்கிற மாதிரி அவர் கோவப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, இன்னும் 18 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எங்கள் கூட்டணி முறிவு இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம், அந்த கோவத்தோட வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லலாம் சார். கோவப்படக்கூடாது, அதனாலதான் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. கோவப்படக்கூடாது. அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னா கோவமா தான் தெரியுது. வந்து கோவப்படக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கலாம் சார். வந்து பாமக கூட்டணி சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வந்து நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஜான் ஆரோக்கியதாஸ். ஓகே, இன்னைக்கு எப்படி பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு வெற்றியாளராக இருந்தார் ஐடி விங்குக்குள்ள, இப்போ ஜான் ஆரோக்கியதாஸ் வந்து இப்போ விஜயோடைய காவேக்காக்குள் கூட இந்த மேடையில் விஜய் பேசுனதே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அந்த வார்த்தைக்கு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை கூட ட்ரெண்ட் ஆயிருக்குல்ல. விஜய் வந்து நடிகர் விஜயாவும் இல்லாமல் அரசியல்வாதி விஜயாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. இதெல்லாம் டிசைன் பண்ணது ஜான் தான் அப்படின்றாங்க. ஓகே, அதே போல் வந்து ஜான் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், திருச்சிக்காரர். மும்பையில் சரத்பவாருடைய காங்கிரஸை வெற்றி பெற செய்தவர். மும்பையில் ஒரு ஆஃபீஸே நிறுவனமே வச்சிருக்காரு. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இந்திய தூதராக, விளம்பர தூதராக இருக்கார். ஒரு பவர்ஃபுல் ஏரியர். இவர் ஏன் இப்போ பாமகவும் தாவேக்காவும் இணையறதுக்கான வாய்ப்புன்னு பேசுகிறாங்க அப்படின் பொழுது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தொடர்ச்சியாக அங்கங்கே பேசப்பட்டாங்க தெரியுங்களா? அது ஞான ஆரோக்கியதாஸ் தான் காரணம். ஓகே, ஏன்னா தொடர்ச்சியாக பாமகவே வந்து ஒரு ஜாதி கட்சி, ஜாதி கட்சி, அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு ஜாதிய தலைவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. மக்கள்லாம் கூட பேசினாங்க, இப்போ டாக்டருக்கு படிச்சவர்ப்பா ஓட்டு போடலாம்பா. அதுக்கப்புறம் ஜெயிச்சாரா இல்லையான்னு தெரியல, பாமக நிறம் மாறிச்சாரு. அந்த நேரத்தில் மாற்றம் முன்னேற்றம் வாசகம் வந்து ஒரு பெரிய இதுவாக பேசப்பட்டது. வந்து இப்போ இதுக்கும் அவர் தான் பாலமாக இருக்கிறார்ன்ற ஒரு கிசு ஓடிக்கிட்டு இருக்கு. கிசு. ஓகே சார், இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்குறோம். தாவேக்கா பற்றின செய்திகள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இப்போ அதில் ஒரு ஆப் மூலியமா தான் அவங்க தாவேக்கா தொண்டர்களை வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 கோடி பேர் சேர்ந்ததா வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி திராவிட கட்சியோ வாட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு தொண்டர்களை சேர்க்கிறதா ஒரு முதல் வேலையா இருக்கும். அதுக்கு போய் துண்டு பசுரை கொடுப்பாங்க, நேர்ல போய் பார்ப்பாங்க, எதுவும் நடக்கும் இல்ல. அந்த படிவுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது விஜய்க்கு ஒரு ஆப்ல, அதுவும் எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த இருக்கு நம்ம சேனல்ல பேசணும். அந்த ஆப் அறிமுகம் செய்யும் பொழுது அந்த ஆப் வந்து அந்த சர்வரே டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் சொல்றது வந்து இந்த மாநாடுக்கு அப்புறம் சொல்றேன். மாநாடு ஒரு மின்னல் வேகத்துல சேர்ந்துருக்காங்க இல்லையா? இதை எப்படி சார் பாக்குறது? இல்ல, அந்த ஆப் அறிமுகம் செய்யும் பொழுது
அப்படியே கடன்னு சேர ஆரம்பிச்ச பிறகு இது வந்து போலி, இந்த ஆப்லாம் வந்து நம்பகத்தன்மை இல்லை, இதெல்லாம் சும்மா உருட்டு, அது மாதிரிலாம் பேசிட்டாங்க. அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு சரி விண்ணப்பமே கொடுத்து நம்ம படிவத்தை இது பண்ணலான்னு. ஆனால் மாநாட்டுக்கு பிறகு அந்த ஆப் பயங்கரமாக சுறுசுறுப்பாகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா அந்த சமயத்தில் விஜய் பேசுனது என்னென்னா, அவர் நம்ம இதுவாக பேசலை, அவங்க நிர்வாகிக்குள் பேசுனது நம்மளுடைய டார்கெட் வந்து 2026க்குள் 2 கோடி பேர் உறுப்பினர்கள்னு. நிறைய பேர்லாம் சிரிச்சாங்க, ஏங்க பெரிய கட்சிகளே 2 கோடி பேர் இல்லைங்க சார். அது வந்து அதிமுக கூட கேள்விப்பட்டிருவீங்க, என் பிள்ளை 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாருமே போட்டு இது பண்ணாங்க. என்னங்க இவருக்கு வந்து சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு, சும்மா இப்போ தான் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு காற்று அடிச்சதுன்னா அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி முந்தா நாள் வரைக்கும் 95 லட்சம் இருந்தது, இப்போ 1 கோடி பேர். இன்னும் அந்த ஆப் இடையில அந்த சர்வர் டவுன் ஆகி மறுபடியும் சரியாகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், தொகுதி, ஊர், கிளை எல்லா இடங்கள்லையும் போய் ஒவ்வொரு பூத் அமைச்சு அந்த வாக்காளர் இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படிவம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஒட்டி வாக்க வந்து இது உறுப்பினர் சேர்க்க வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் இந்த மாதிரியான ஒரு மின்னல் வேக வளர்ச்சி இல்லை சார். தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கும் போது அந்த பேரில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே கிண்டல் தான் பண்ணாங்க, இது எவ்வளோ நாள் தாங்க போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பெரிய திராவிட கட்சி என் கூட கூட்டணி வச்சுக்கோன்னு கேட்குது. அதை வந்து புதிதாக வந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வேண்டாம், அதெல்லாம் கிடையாது, அப்படி அதுவும் பரப்பாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல. இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, இதுதான் இந்த வளர்ச்சி, இந்த செல்வாக்கு, இதை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதுக்கு ஒரு சரியான நபர்கள், சரியான ஆலோசனை, சரியான முன்னெடுப்பு, சரியான பாதை, இதை விஜய் கரெக்டாக பிடிச்சின்னு போகணும். சும்மா இந்த மாதிரி இருக்கிற கோமாளிகள்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் தூரம் கட்டிடணும். தூரம் தள்ளிட்டு சரியான நபர்களை வச்சு ஒரு இது பண்ணால் அது விஜய் ரொம்ப தெளிவாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா அந்த 10 லட்சம் பேர் கூட்டத்தை பார்த்தே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார், ஒரு கண் கலக்கிட்டாப்ல. உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், பண்ணணும். அதுதான் அந்த உணர்ச்சியில் பேசுறது தான். நான் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்க, பெரிய சம்பளம் வாங்குறேன், நான் இதெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கேன், உங்களை நம்பி வந்திருக்கேன். உங்களை நம்பி உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். நான் விஜய்க்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணிலாம் பேசுகிறேன். அந்த இடத்துல வேற ஒரு நடிகர் இருந்தால் கூட அந்த உச்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். யாருக்கும் அந்த மனநிலையே வராது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை விட்டுட்டு வாய அரசியலுக்குன்னா நீங்கள் வருவீங்களா? நீங்கள் 2 லட்சம் பெரிய காசு. அம்மா ஒரு உங்கள் தகுதின்னு சொல்ல நமக்கு வந்து ஒரு 50,000 போதையான்னு நினைக்கிற இடத்துல 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இடம். இப்போ 250 கோடி ஒரு மாஸ் ஓப்பனிங். இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அந்த டிக்கெட் வந்து 2000 3000 வரைக்கும் விற்கிற அளவுக்கு வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை ஸ்கிப் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை தான் அங்கே விஜய் பேசுறது. அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா அந்த 10 லட்சம் பேர் வந்து அந்த கூட்டத்தை பார்க்கலாம். அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு இவருடைய அரசியல் நகர்வு மிக சரியாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு அணி வச்சிருக்காரு சார். இப்போ சாப்பாட்டுக்கா அதுக்கு தனியாக ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இல்லீகல் இஷ்யூ வருதா, வழக்கறிஞர் அணின்னு ஒரு தனி அணியை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட்சிகளில் இருப்பாங்க, மகளிர் அணி அதுன்னு இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு அணியை போட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். நீங்கள் மாநாட்டுக்கே பிரிச்சு அணியாக இது பண்ணாரு. நீங்கள் வண்டி நிறுத்துகிற இடத்துல நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அணி, வரவங்களை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, சாப்பாடு இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்னென்னா குறிப்பாக எல்லா கட்சிக்கும் வழக்கறிஞர் அறிவுன்னு இருக்கும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் தாவேக்கால. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞர் அணி இருக்குது, அது மாநாட்டிற்காக தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட இல்லை இது பண்ண அணின்னு. இப்போ என்னென்னா உயர்நீதிமன்ற ரிட்டையர்டு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள், சில அரசியல் மூத்த தலைவர்கள், ஆலோசகர்கள், இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பலமான வழக்கறிஞர் அணியை அவங்க உருவாக்க போகிறாங்க. ஆலோசனை சொல்றதுக்கும் வரக்கூடிய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் நீங்க இன்னைக்கு அதுதான் பெரிய இதுவா இருக்கு இல்லைங்களா. எது வந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு, எப்படி வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்றது, எப்படி ஒரு அறிக்கையை சொல்றது, எப்படி ஒருத்தர் வந்து பேசுறது, நீங்க எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது இல்லை, வழக்காக மாறுது இல்லைங்களா. அது எப்படி அணுகிறதுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வழக்கறிஞர் அணியை வந்து உருவாக்க போகிறது. கண்டிப்பா. இன்னொரு பக்கமா வந்து தளபதி 69 ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போற இடத்துலலாம் ரசிகர்களை சந்திச்சுட்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி கார்ல இருந்து அப்படி போகிற ஹாய் சொல்லிட்டு போறேன், தளபதி கத்திட்டு இருக்காங்க. ஓகே, முழு அரசியல்வாதையே மாறிட்டாரா சார்? இல்ல, மாறிதான் ஆகணும் அது. ஏன்னா அது கூட அவங்க கேலி பண்ணாங்க வந்து இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஷூட்டிங் நடத்திட்டாரு. இந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் அவருக்கான ஷூட்டிங்கு கிளம்பிடுவாரு, இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாரு, இந்த ஷூட்டிங்காக தான் வெயிட் பண்ணாருன்னு. ஆனால் அதை தாண்டி அவருடைய அரசியல் நகர்வுலாம் நடந்து. அது எப்போ முடிய போகுது சார் ஷூட்? எப்போ முடியும்? பிப்ரவரி மாதத்தோட அதனுடைய டாக்கி போர்ஷன், பிப்ரவரி முதல் வாரத்திலே டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அக்டோபர் 2025 தான். அது அவ்வளோ நாள் தள்ளி வச்சதுக்கான காரணம் ஏன்னா H1 40 நாளில் படம் எடுக்கக்கூடியது.
தள்ளி வச்சதுக்கான காரணம் என்னென்னா, அந்த அக்டோபர் மாதத்திலேருந்து தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்குது. இது தளபதி 69 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார படமான, எப்படின்னா ஒரு பிரச்சார கமர்ஷியல் படமாக இருக்கு. பிரச்சார படம் அவருடைய அரசியல் நகர்வுக்கு மிக முக்கியமான படமாக இருக்கு. இப்போ விஜய் வந்து ஒரு 1000 கூட்டம் பேசுவதற்கு சமமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்களை போய் கண்டிப்பா. அது விஜயோட படம்லாம் சொல்லவே தேவை. இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் போய் சேரணும். அதனால தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் ஓட்டு அதிகத்துக்கான காரணம் என்னென்னா, பெண் ரசிகர்கள் அதிகம், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஹீரோ. இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு அரசியல் கண்டென்ட்டை, பலமான கண்டென்ட்டை வச்சிருக்கிறாருன்னு நமக்கு வந்து தகவல் இருக்குது. ஓகே, அதனால விஜய் அவர்களோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல சார், இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாநாட்டுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. முன்னாடி இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்க விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாரான்னு யோசிக்கும் போது அந்த மாநாட்டிலே அவ்வளோ தெளிவாக அவர் பேசியிருக்காருன்னா, இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க விஜய் கிட்ட இருக்க? முதல் மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், நிறைய பேருக்கு அது பிடிச்சமான விஷயம்னு சொன்னது என்னென்னா, தன்னுடைய மாவட்ட நிர்வாகிகளை, செயலாளர்களை கூப்பிட்டு பேசுறது. நம்ம பற்றி 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, நம்மளை வந்து நாராக கிழிப்பாங்க, என்ன வேணாலும் திட்டுவாங்க, சாணிவாரி அடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இதுதாங்க ஒரு நல்ல விஷயம். அதற்கு எந்த வித எதிர்வினையும் ஆற்றாதீங்க. ஏன்னா நம்ம வந்து போகிற பாதை சரியான பாதை. நம்மளால நிறைய பேர் எரிச்சல் அடைவாங்க, என்ன வேணாலும் சீண்டுவாங்க. நீங்கள் எதிர்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நம்மளுடைய கோல் வந்து 2026. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இதுதாங்க வேணும்னுது. ஏன்னா அவனை நம்மளை வந்து 2 சாத்து சாத்திட்டானா, நீ போய் 10 சாத்துன்னு சொல்கிற இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க வந்து. இதுதான் விஜய்க்கு இன்னொரு படியான அவர் ஹைலைட்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் தெரியுது வந்து. ஒரு மாதிரி போய் நீங்கள் அந்த காரில் போனதுலாம் பழைய விஜயாக இருந்தோன்னா அவர் பாட்டு வேற ஒரு ரூட்டில் காரில் போயிருப்பார். அது இந்த பின் வழியாக போங்க அப்படின்னு போய் நின்று கையாடின்னு போனது ஒன்று. இதெல்லாம் மீறி என்னென்னா, அவர் மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஏன்னா விஜய் மக்களை சந்திக்க மாட்டார். அவர் கூட்டணா அலர்ஜி, தெருவில் இறங்கி நடக்க மாட்டார். இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. இது வந்து சில அரசியலுக்கு வந்த பிறகு வேலைக்காக. ஓகே, நீங்கள் இறங்கி நடந்து தான் ஆகணும். நீங்கள் ரோட்டில் போய் தான் ஆகணும். போய் என்ன தாத்தா எப்படி இருக்கிற, என்ன பாட்டி எப்படி இருக்குன்னு அவங்க குடிசையில் போய் கை தட்டி தான் ஆகணும். அது போலியாகவும் இருக்கட்டும், இதுவாகவும் இருக்கட்டும், செஞ்சு தான் ஆகணும். அதை தான் விஜய் செய்ய போகிறார். அதனுடைய முன்னெடுப்பாக தான் இது. ஓகே, இப்போ நிறைவாக வந்து இன்னொரு மாநாடுக்கு பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் 2 மாநாடு சொல்கிறாங்க. அதாவது தேர்தலுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றக்கா, ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரோட் ஷோ வேறு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, ஆனால் முழுசாக சொல்ல மாட்டாங்க. படம் அப்டேட் மாதிரி எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க, அங்கேருந்து வரும் தகவல்னு சொல்கிறாங்க. நடக்குமா, வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? இல்லை, ரோட் ஷோ வந்து ஒரு பெரிய இதுதான் சார். அது ஒரு சவாலான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு மாநாட்டிற்கு முன்னாடி பூமி பூஜை போட போகிறாருன்னு ஒரு தகவல் கிடைச்சி அதுக்கே அவ்வளோ கூட்டம், இவர் தான் வராருன்னு அதுக்கே அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. அப்புறம் புச்சி ஆனந்த் இருக்காருன்னு அவரை பார்த்துட்டு போனாங்க, அது வேற விஷயம். இப்போ ஒரு மாநாடு அப்படின்னு போகும்பொழுது எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வராங்க, அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அது எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க, அந்த ரோட் ஷோ டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு சவாலான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு மாநாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் 1.5 வருஷம் தேர்தல் இருக்குது. அது மாநாடாக இருக்குமா, ஒரு பெரும் பொதுக்கூட்டமாக இருக்குமா, இல்லை ஒரு சின்ன கூட்டங்கள் நடத்தி தான் ஆகணும். அப்புறமா வந்து அரசியல் இஷ்யூ இப்போ நடக்குது இல்லைங்களா, அதுக்கு இப்போ அறிக்கையாக கொடுத்துட்ருக்காரு. அதை வந்து பொதுவெளியில் விஜய் பேச வேண்டும். அதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ அரசியலில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இப்போ அறிக்கையாக கொடுக்கறதுக்கு பதில் பொதுவெளியில் வந்து அவர் பேச வேண்டும். அதை பார்க்கணும். அதெல்லாம் விஜய் செய்வார்னு நினைக்கிறேன். அது அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. படம் வந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இவர் அரசியல் வேலையை ஆரம்பிப்பார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.